ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமிங் சோம். இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் டே 7 தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த 5 மெம்பர்ஸ் எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். திவ்யா வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்கங்கிற. அப்புறம் ரம்யா வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா விசாகப்பட்டினங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீரா திருப்பதி வந்து எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் இல்லைங்க, ஒடிஷாவில் இருக்காங்க. ஜெயக்குடி வந்து சேலமில் இருக்காங்கங்க. தேவி சகுந்தலா கோயில்பட்டியில் இருக்காங்கங்க, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்டு. அப்புறம் அவ்வளோதாங்க. இந்த 5 மெம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பிளேஸு, சேலம், ஒடிஷா, விசாகப்பட்டினம். ஒடிஷாலாம் கேள்விப்பட்டதும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக நினச்சாங்கங்க. என்ன பார்த்தீங்கன்னா அங்கேருந்துலாம் வீடியோஸ் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்கரேஜிங்காக இருந்ததுங்க. இப்படி வேறு ஸ்டேட்லேருந்துலாம் கிவ்அவே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் கிஃப்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது நான் ஏன் இந்த வீடியோ வந்து இப்போ நான் திடீர்னு எதுக்கு நான் இதை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 5 பேர் செலக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னே எனக்கு தெரியாதவங்க வேறு பிளேசஸ்லேருந்து தாங்க இருக்காங்க. நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தது சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினவங்க ப்ளஸ் கமெண்ட்ஸ் போட்டிருந்தவங்க. கிவ்அவே வீடியோலேருந்து அடுத்து ஃபுல் டே மெனு, வெயிட் லாஸ் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே கமெண்ட்ஸ் போட்டிருந்தவங்க பேரை எடுத்தங்க. எத்தனை மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களையும் சேர்த்து டோட்டலாக 27 மெம்பர்ஸுங்க. இது ஆக்சுவலாக நான் அன்றைக்கே சொல்லியிருந்துருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் வருதுங்க, என் பேர் லிஸ்ட்டில் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. எஃபர்ட் பேஸ் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ வந்து திரும்ப நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி மட்டுமே நான் வந்து திரும்ப நான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த 5 மெம்பர்ஸ் வந்து எங்கேருந்து அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னேன். எங்கே அவங்களுக்கு போய் கிடைக்க போகுது, அவங்க ஹோம் அட்ரஸ் நேற்று தான் அனுப்புனாங்கங்க. அதில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க வெவ்வேறு பிளேஸில் இருக்காங்க அப்படிங்கிறது. மீதி உள்ளவங்க பேர் வந்து 27 மெம்பர்ஸுங்க. டோட்டலாக 27 மெம்பர்ஸில் தான் நான் 5 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணேன். எல்லார் பேர் இதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து எடுத்து வாசிக்க போகிறேன். சையத் முகமதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ன் டு வின் ஜெயந்தி ஸ்ரீரஞ்சனி, கார்த்திகா சதீஷ், புஜ்ஜு, முல்லை ஜெய். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க எஃபர்ட் பேஸ் எடுத்துருக்கலாம் அப்படின்னு. சுஜா எப்படி அது எஃபர்ட் பேஸ் எடுக்குதுன்னு எனக்கு தெரிலங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே கமெண்ட்ஸ் வந்து எஸ்ஏமா தாங்க போட்டிருந்தாங்க. அதில் வந்து நம்ம எப்படி எடுக்க முடியும் எஃபர்ட் பேஸ்? அதனால தான் நான் குலுக்கல் முறையில் எடுத்தேன். லக்ஷ்மி கதிர், ரம்யா கிருஷ்ணன், மனோபாலா. இவங்களாம் பாருங்கள் ஒடிஷாவில் இருக்காங்க. நான் கிஃப்ட்டு எப்படி அவங்களுக்கு ரீச் ஆகி கிடைக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. ஆனால் கண்டிப்பாக கிடச்சிடணும். லக்ஷ்மி ஸ்ரீராஜ், அப்புறம் இன்னொருத்தவங்க விசாகப்பட்டினத்தில் இருக்கிறாங்க. தன்வீர் இர்ஃபான். இது வந்து முழுக்க உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி மட்டுமே தாங்க நான் அந்த வீடியோ இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். தன்சிகா தேவி தியாகு, இவங்க பேர்லாம் நான் எழுதியிருந்தேன் அப்படிங்கிறது. டோட்டலாக 27 மெம்பர்ஸுங்க. 27 மெம்பர்ஸ்லேருந்து நான் 5 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணேன். குலுக்கல் முறையில் உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் எடுத்தேன். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமா, மேக்கிங் வேவ்ஸ். நான் கிவ்அவே வச்சேன்னா கண்டிப்பாகவே நான் எல்லா நேம்ஸையும் வாசித்துருவேங்க, யார் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு. பிரியா விஜயகுமார், அனுஷா, கமலாபுரம் ஜெயஸ்ரீ. நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தீங்க, எனக்கு கிஃப்ட் கிடைக்கல, ஐயோ நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பிரியா அகர்வால், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க குலுக்கல் முறையில் வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது யார் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திருநா, மனோஜ் நர்மா, பிரபா. ஓகேங்க, இவ்வளோதான் 27 மெம்பர்ஸு. இப்போ வாங்க வெயிட் லாஸ் வீடியோக்குள்ளே போகலாம்.
வெயிட் லாஸ் டே 7லேருந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் 3 சப்பாத்திங்க, அப்புறம் சென்னா மசாலா. இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 360 கேலரிஸுங்க. சென்னா மசாலா வீடியோ வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் எப்படி இந்த ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே கிவ்அவே சேர்த்து சொல்கிறனால ரொம்ப லாங் வீடியோவாக ஆயிடுச்சுங்க. காலையில் நான் சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா 360 கேலரிஸ் தான். அதுக்கப்புறம் நான் இடையில எதுவுமே எடுத்துக்கலங்க. மத்தியானம் வந்து சிக்கன் தான் செஞ்சோம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கனை வந்து ஃபுல்லாகவே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜூஸி சிக்கனுங்க. இது நானாக கண்டுபிடிச்சது இந்த மெத்தடு. பாருங்கள், சூப்பர் செம டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் ஃபுல்லாக கழுவி வச்சுக்கிட்டேன். கழுவி வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா சேர்க்குறேன். எப்போவுமே சிக்கன் 65 இந்த மாதிரி பேக்கெட் ப்ராடக்ட் சேர்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா அதிலே உப்பு சேர்த்துருப்பாங்க. அப்புறம் நம்மளும் உப்பு சேர்ப்போம், ரொம்ப உப்பாயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 கூட கரம் மசாலாங்க. ஜூஸி சிக்கன் சொல்லிட்டு நானே பேர் வச்சு இது நானே கண்டுபிடிச்சதுன்னு சொல்லலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா கூட காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 அப்படியே செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி வந்து ஜூஸி சிக்கன் வச்சு அது கூட வந்து தேங்காய் சாதம் செஞ்சு தேங்காய் பாலில் எடுத்து பிரியாணி மாதிரி தேங்காய் சாதம் செஞ்சு சைடில் தொட்டுக்கலாம், ரைத்தா வச்சு அந்த மாதிரி பிளான் பண்ணேங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூளுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா 1 கிலோ சிக்கன்லங்க, 1 கிலோ சிக்கனை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஜூஸி சிக்கன் தான் செய்ய போகிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் வந்து சேர்த்துக்கிறேங்க. தயிர் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். கிவ்அவே நான் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஏன் லேட் ஆச்சு பார்த்திங்கன்னா, ஆவணி மாதம் பிறந்ததுமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்துருச்சுங்க. கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம், தூத்துக்குடி வந்துட்டோம், அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 ஃபங்க்ஷன்ஸுங்க, முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். அதனால தான் டிலே ஆச்சு. 3 வீடியோஸ் வந்து சாரி 3 நாள் டிலே ஆச்சுங்க கிவ்அவே நான் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு, சாரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட வந்து தயிர் சேர்த்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். மிளகுத்தூளுக்கு அப்புறம் ஜீரகத்தூள். இப்போ இதை நல்லா விரவி வச்சுக்கலாம். இதில் வந்து முட்டைலாம் சேர்க்கக்கூடாதுங்க. சிக்கன் 65க்கு வந்து முட்டை சேர்ப்பாங்க, இதில் வந்து முட்டை சேர்க்க வேணாம். ஏன்னா இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறதில்ல, வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாட்டேஜ் பண்ண போகிறோம் சாஸ் ஊற்றி. அதான் ஜூஸி சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுருக்கேங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கங்க. எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரைத்தா அது ஒரு பக்கம் ஊறட்டுங்க, 1/2 அன் ஹவர் ஊறட்டுன்னு வச்சுருக்கேன். இந்த பக்கம் ரைத்தாக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், கேரட் நிறையா போடுவேங்க ரைத்தாக்கு. அப்புறம் பச்சை மிளகாய், இது வந்து 2ம் போட்டிருக்கேன். எனக்கு பச்சை மிளகாய் ஏன் போடுவேன் பார்த்திங்கன்னா, எனக்கு அந்த காரமாக அந்த சுல்லாப்பா சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க. நல்லா ஊறி நல்ல ஒரு காரமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் எப்போவுமே ரைத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவேன். அதிகமாக சேர்க்க மாட்டேன், வாயெல்லாம் காந்தும். ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேங்க. அது கூட கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் நம்ம சேர்க்குறோம். சரி நமக்கு எதுவும் தயிர் சேர்த்து நல்லா சாப்பிட்றப்போ எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்குவேங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைத்தா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரைத்தா நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. க்ரீனிஷ் மல்லித்தலை, பெரிய வெங்காயம். அப்புறம் பாருங்கள் சிக்கன் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பில் வெறும் கடாயில் சிக்கனை போட்டு மூடி வைக்க போகிறாங்க. வெந்துட்டுருக்க போது சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் சாதத்துக்கு உள்ள எண்ணெயும் நெய்யும் பாதி அளவு சேர்த்துக்கிட்டேன். அது கூட பிரியாணி பூ மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்தே செய்கிறேங்க. மராட்டி மொக்கு 4 சேர்த்துக்கிட்டேன். பிரியாணி இலை 2லேருந்து 3 இலை சேர்த்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் பிரியாணின்னு செய்கிறத விட இந்த மாதிரி தனியாக தேங்காய் சாதம், அதுக்கு வந்து தொட்டுக்க சிக்கன் அப்படி சாப்பிட்டோன்னா ஒயிட் ரைஸாக செய்யாமல் இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு சேஞ்ச் தாங்க. எப்போவும் சிக்கன் குழம்பே வச்சேன்னா போர் அடிக்கும் குழந்தைங்களுக்கு. இது இன்னொரு வெரைட்டியாக செய்கிறதுக்கு தாங்க இந்த மெத்தடு செஞ்சேன். அப்புறம் நீளமாக 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிட்டேன். 5லேருந்து 6 டம்ளர் அரிசி போட்டேங்க. பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் இன்றைக்கி செய்கிறேன். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனப்போ பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் மீதி இருந்ததுங்க. அதனால சரி அது காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கிளம்புறப்போ அதனால சரி அந்த சிக்கன் செஞ்சேங்க. தேங்காய் சாதம் செஞ்சேன். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து 2லேருந்து 4 அளவு போட்டுக்கிட்டேங்க. ஏலக்காய் 2ஆக கீரி போட்டுக்கிட்டேன், 4 அளவு போட்டுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் டிலே பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா
இங்கே மதுரையில் வந்து அக்கா வீடு இப்போ தான் ஹவுஸ் வார்மிங் பண்ணாங்க. நான் சொன்னேன்லங்க 2 ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. என் கொழுந்தனார் வீடு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன், அப்புறம் அக்கா வீடு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி இருந்தனால தான் ரொம்ப டிலே ஆயிடுச்சுங்க இடையில வீடியோஸ் போடுறதுக்கு. இப்போ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வரும். அதில் வந்து ஹவுஸ் வார்மிங் அக்கா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு புத்தர் இது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. சரி அதில் என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருந்தேங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸசைஸ் வீடியோ வரும். நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தீங்க. எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக போடுறேன். இன்னும் 2-3 டேஸில் வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பட்டை சோம்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் சாப் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் இந்த மாதிரி டேரெக்டாக தாங்க இப்படி குக்கரில் வந்து சாப் பண்ணுவேன். நீங்களும் சொல்லுங்கள் எத்தனை பேர் வந்து தனியாக சாப் பண்ணி வைப்பீங்களா இல்லை இப்படி நின்றுட்டே பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 4 அளவு சேர்த்துக்கிட்டேன். 4 சொன்னேன் பார்த்தீங்களா, மத்தியானத்துக்கு நைட்டுக்கும் சேர்த்து செய்கிறேன் அப்படின்ட்டு. தக்காளி போட்டதுக்கப்புறம் மல்லித்தலை புதினா சேர்த்துக்கிறேன். மல்லித்தலை புதினா சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கணுங்க. தக்காளி வந்து தோல் பிரிஞ்சு வரணுங்க. எந்த பிரியாணி மெத்தட்னாலும் சரி, நீங்கள் வேறு ஏதாவது குழம்பு செய்யறதுனாலும் சரி, அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி அந்த தோல் பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது கூட தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 4-5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி மெத்தடில் தேங்காய் சாதம் செஞ்சு பாருங்க, உண்மையிலே சூப்பராக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து வெந்துட்டுருக்கு. சிக்கன் வந்து வெறும் கடாயில் சிக்கன் அந்த விரைய வச்சதை போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் தனியாக சாட்டேஜ் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா இது தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த மசாலா நல்லா சுண்டி வரணுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் திருவி அரைச்சி துணியில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி அளவு தண்ணி வந்து தேங்காய் தண்ணியாக சேர்க்காமல் தேங்காய் பாலாக சேர்த்துட்றேன். டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. இதுக்கு வந்து சிக்கன் தான் வச்சு சாப்பிடணும்ல. தேங்காய் சாதத்துக்கு முட்டை தொக்கு, வேறு ஏதாவது ஒன்று கிரேவி மாதிரி, வெஜ்ஜு கிரேவி அது மாதிரி வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சாதத்துக்கு பிரியாணி டைப்பில் தேங்காய் சாதம் எதுவுமே சேர்க்காமல் பிளெயின் தேங்காய் சாதங்க. இதில் நம்ம சிக்கன் சேர்க்கல, காய்கறி சேர்க்கல, நான்வெஜ் மட்டன் எதுவுமே சேர்க்கல. இப்போ பாருங்கள் தேங்காய் பால் சேர்த்தோம், நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நான் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கிறேன். அரிசி வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு தண்ணியை வந்து வடிகட்டிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் ஊறினா போதும். வடிகட்டினதுக்கு சொதன்னு எடுத்து போடாதீங்க. வடிகட்டினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தாங்க சேர்த்துக்குவேன். எனக்கு அரிசிக்கெலாம் பார்த்திங்கன்னா சால்ட் வந்து அளவே தெரியாது. கல்லுப்பு தான் சேர்த்துக்குவேன். 2-3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதையும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, எனக்கு பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேங்க. எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு உங்களோட கமெண்ட்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சு இப்போ குக்கர் வந்து விசில் விட போகிறேன். கரெக்டாக 2 விசில் தாங்க விட போகிறேன். ஃபுல் ஃப்ளேமில். நான் பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தாங்க தண்ணி, அந்த அளவு கணக்கில் வந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அது ஒரு பக்கம் விசில் வரட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. வெறும் அந்த மசாலா வந்து சட்டியில் போட்டு வேக வச்சுட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாட்டேஜ் பண்ண போகிறேன். சாஸ் ஊற்றி ஜூஸி சிக்கன் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனில் பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணிக்கிறேங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சட்டுன்னு தாங்க இப்படி சாப் பண்ணுவேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சட்டுன்னு சாப் பண்ணிடுவேன். அதுதான் எனக்கு ஈஸியாக தெரியும். ஃபஸ்ட்டே சாப் பண்ணி வைக்க மாட்டேன். சாப் பண்ணதுக்கப்புறம் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ என்ன பண்ணுறேன், மல்லித்தலை. இதுக்கு வந்து முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே வந்து மல்லித்தலை வந்து தண்டோடு சேர்த்து இப்படி பொடிசாக நறுக்கிக்கோங்க. தண்டோடு சேர்த்து நல்லா தண்டுமாக இருக்குல்லங்க, அதையும் சேர்த்து இப்படி பொடிசாக நறுக்கிக்கோங்க. இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க இந்த ஜூஸி சிக்கனுக்கு. இப்போ இதை வந்து இந்த வெங்காயத்தில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெங்காயம், ஏன்னா அந்த சிக்கன் வந்து எந்த எண்ணெயுமே எதுவுமே சேர்க்கலை. வெறும் கடாயில் அந்த விரவன சிக்கனை போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், எண்ணெய் சேர்த்து, மல்லித்தலை சேர்த்து, உப்பு சேர்த்து வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ இது நல்லா லைட்டாக வதங்கட்டும். ரொம்ப வத வேண்டாம். சாப்பிடும்போது நச்சுன்னு வரணும் அந்த மல்லித்தலை, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போமாவது சாப்பிட்லாங்க. அடிக்கடி வாரம் வாரம் இதுவே சாப்பிடக்கூடாது. சாஸ் ஊற்றி எப்போமாவது சாப்பிட்லாம். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது கெட்டு போகாமல் இருக்குது. அது வந்து நமக்கு உடம்புக்கு கேடுங்க. அதனால தான் வந்து பாட்டில் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில்லி சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கிட்டேன். சோயா சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிட்டேங்க. எல்லாம் 3மே பார்த்திங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் சேர்த்துக்கிட்டேன். அது 3 ஸ்பூன்னா எல்லாம் 3மே 3 ஸ்பூனு சில்லி சாஸு, சோயா சாஸு, டொமேட்டோ சாஸுங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் அந்த சின்ன பேக்கே கிடைக்குதுங்க. நம்ம பெரிய பெரிய பாட்டில் தான் வாங்கணும்னு இல்லை. இப்போ பாருங்கள் அந்த பக்கம் அது கொதிக்கட்டும், நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தேங்காய் சாதம் பார்த்ததுமே சாப்பிடணும் போல் இருக்கா தேங்காய் சாதம். பாருங்கள் பாஸ்மதி ரைஸு கொஞ்சம் கூட உடையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க. ஏன்னா தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காயிலே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறையா இருக்குங்க. அதனால் ரொம்ப நெய் சேர்க்கக்கூடாது, ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிரும். பாருங்கள் தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பாருங்கள் சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சதுங்க. விரவு நாள சிக்கனை அதை வந்து பாருங்கள் வெறும் இது தண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த சாஸ் மிக்சரை அந்த சிக்கன் கூட ஆட் பண்ண போகிறேன். இதுதாங்க ஜூஸி சிக்கன். இந்த சிக்கன் ட்ரை பண்ணி சாப்பிட்டு சொல்லுங்கள். யாருமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டேங்க. என் பையன்லாம் பார்த்திங்கன்னா அவன் குழம்பே வைக்காதீங்கம்மா, இந்த சிக்கனே வைங்க அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ வந்து பரோட்டாக்குனாலும் சரி, சாதத்துக்கு ரச சாதம், இந்த மாதிரி தேங்காய் சாதம், பிரியாணிக்கு சைட் டிஷ், இந்த ஜூஸி சிக்கன் சூப்பருங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் தான் செய்வோங்க சிக்கன் வந்து, இது வந்து 2 ஸ்டெப். அதில் வேக வச்சு அப்புறம் வந்து தனியாக சாஸ் ரெடி பண்ணி போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். செம டேஸ்ட்டுங்க. புளிப்பு உரப்பு தூக்கலாக இருந்துச்சு. உண்மையே சொல்கிறேன், காரமாக சுல்லாப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபிங்க. அந்த கறி வெந்துருச்சான்னு பார்க்க போகிறேன். நல்லா பிஞ்சுற மாதிரி வெந்துருச்சுங்க, சூப்பராக வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் உள்ளே போய் செம டேஸ்ட்டுங்க. உண்மையாக சொல்கிறேன், இந்த சிக்கன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இது மதியம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் 2லேருந்து 3 கப் அளவு தேங்காய் சாதம், ரைத்தா, ஜூஸி சிக்கன். டோட்டலாக பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டது 920 கேலரிஸுங்க. பாருங்கள் கோகனட் ரைஸு 300 கேலரிஸு, ரைத்தா வந்து 2லேருந்து 3 கேலரிஸு, ஜூஸி சிக்கன் வந்து பாருங்கள். ஸ்ரீநிதி ஆண்டி சென்மியா ஹோம் அட்ரஸ்னு அனுப்பியிருக்காங்க. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 920 கேலரிஸுங்க. எல்லா சாஸ்லையுமே கேலரிஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 360 கேலரிஸு, லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 920. நைட் டின்னர் வந்து அதே தான் சாப்பிட்டேன். நான் இப்போ மத்தியானம் சாப்பிட்ட அளவில் வந்து பாதி தான் சாப்பிட்டேன். இப்போ மத்தியானம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 டே வந்து 1780 கேலரிஸுங்க. அப்புறம் நான் பேர்ன் பண்ண கேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 hour வாக்கிங், எக்ஸசைஸு, தண்ணி 2 லிட்டர் குடித்தது, 15 மினிட்ஸ் க்ளீனிங், இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 300 கேலரிஸுங்க. 1 டே நான் பேர்ன் பண்ண கேலரிஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் மைனஸ் பண்ணுறேன். டோட்டலாக நான் இன்டேக் பண்ணதையும் பேர்ன் பண்ண கேலரிஸை மைனஸ் பண்ணுறேன். 1480 கேலரிஸுங்க நான் 1 டே எடுத்தது, டே 7ல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கவின்சோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பபாய். நாளைக்கு இன்னொரு உங்களை நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.